ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். லைக் ரொம்ப ஃபன்னா போச்சு. ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க பசங்க என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓவராலா கனெக்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது படம். லைக் என்ன சொல்றது, எல்லா பேரண்ட்ஸுமே கரெக்ட் ஆகும். பிகாஸ் இப்ப காமனா இருக்க பசங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பையனுக்கு அந்த சூழல் பிடிக்கல, அதனால அவன் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கும்போது அதெல்லாம் பேரண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷா ஹேண்டில் பண்ணாம இப்ப நாங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கோவம் வரும். அந்த கோவம் எல்லாம் எதுவுமே அவங்க காமிச்சுக்காங்க, ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணி அவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வராங்க. வேணா பசங்களுக்காகவே பார்க்கணும், பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கணும். லைக் இப்போ நாங்கள் ஸ்கூல் போனதான் கூப்பிட்டு வந்து பார்க்க முடியல. இட் வாஸ் வெரி குட். எல்லாமே இருக்கும். ராம் சார் படம் மோஸ்ட்லி எமோஷனல் இருக்கும். இந்த டைம் எமோஷனல்ங்கிறத விட அப்பா பையனுக்கான ஒரு கனெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்பதானே நல்லா இருந்துச்சு படம். படத்துல பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தான் ஏங்குறாங்க கிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. பிளஸ் காமெடியும் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கிட்ஸ் வச்சுட்டு, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க 3 பேருமே தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல நிறைய சாங்ஸ் அப்படி இல்ல, அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி அந்த லிரிக்கலா போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பேரண்ட், நான் எனக்கு பையன் வச்சிருக்கேன், அதை ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. இவ்வளோ சீக்கிரம் படம் முடிஞ்சிச்சுன்னு வருத்தமாக தான் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. அவங்க ஆக்டிங் எல்லாம் எல்லாருமே அவங்க ரோலை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியோட வாங்க. அதுவும் டேட் அண்ட் சன் காம்போல ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியும் பேரண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாகவும் இருக்கு. ஏன்னா யாரும் அவ்வளோ ஜோவிலாம் இந்த காலத்தில் பேரண்டிங் கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லா ஜாப் போறாங்க, பசங்க கேட்ஜெட்டு வந்தாங்க, ஸ்கூல் விட்டு வந்தா கேட்ஜெட்ல இருக்காங்க, கிளாஸ் போறாங்க. ஸோ நம்ம இப்படி பசங்க கூட இறங்கி பழகணும்னு டெஃபினட்டா பசங்களும் நம்ம வழிக்கு வருவாங்க, கேட்ஜெட்டை மறப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம பேரண்டிங் இப்படியும் பண்ணலாம் கொஞ்சம் ஜோவிலா. ஸோ ஏன்னா அந்த காலத்துல கொஞ்சம் பேரண்டிங் கொஞ்சம் எங்க காலத்துல எல்லாம் கொஞ்சம் பேசுவோம், அவ்வளவுதான். இந்த காலத்துல கொஞ்சம் ஜோவிலா இருந்தா பசங்களும் ரொம்ப நல்லா வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய ஃபிலிம் இது மாதிரி எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பர். தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. படத்துல அஞ்சலியோட ஃபேமிலி காமிச்சிருப்பாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும். அந்த குழந்தை அழகா விளையாடிட்டு ஒரு 2 லைஃப் ஸ்டைல் காமிச்சிருப்பாங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சிட்டில அறக்க பறக்க ஓடிட்டு குழந்தை கேட்டதெல்லாம் காஸ்ட்லியா வாங்கி கொடுத்து அதிக ஃபீஸ் கட்டி சேர்த்து அதுதான் தேவைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இன்னொரு ஃபேமிலி என்னன்னா, இருக்கிறது போதும், நான் ஹாப்பியா இயற்கையோட சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் அஞ்சலி கேரக்டர். இந்த ரெண்டுமே காமிச்சிருக்காங்க. எனக்கு தான் பறந்து போ, நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்து பறந்து போ, நீ அதுல இருந்து வெளில வந்துட்டு வாழ்க்கையை வாழன்றது தான் பறந்து போகும். ஆமா, ராம் சாரோட கதை வந்துட்டு ரொம்ப அந்தந்த ஸ்டேஜ்ல வர படம்லாம் அந்தந்த எவர்கிரீன் மூவிஸ் தான் அது எல்லாமே. பட் இந்த ரியாலிட்டிக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப ரியலா இருக்கு. அந்த இப்ப என்ன எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பிசினஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி தான் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பார்ப்பாங்க. அது அப்படியே காமிச்சிருப்பாங்க. அஞ்சலி, சிவா, ஆப்வியஸ்லி சிவா சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன், குட்டி பையன் நினைச்சிருக்கான். அடிஷனலா பிடிச்சது இந்த வைஃப் கேரக்டர், அஞ்சலி ஃபேமிலி கேரக்டர் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா போகாம இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, ஓகே நம்ம ஃபேமிலி கூட இருக்கலாம், எங்க போறோன்றது முக்கியம் இல்லை, யார் கூட இருக்கோன்றது தானே முக்கியம். படம் சூப்பர் சார். படத்துல வந்து எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பர். அண்ட் மெசேஜும் சரி, அண்ட் அந்த ஃப்ளோ ஆஃப் அந்த ஸ்டோரியோட இதுவும் கூட வந்து ராம் அண்ட் சிவா காம்போ ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எமோஷனும் இருக்குது அதில். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஒரு காமெடி, ரொம்பவும் அழறா மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு செகண்ட் இருந்தால் கூட டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஜோக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்டர்ஸ் சொல்ல போனாக்கா சிவா சூப்பர். சிவா பற்றி கேட்க வேணாம். அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க, ஆமாம், அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தையும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது படம். தேங்க்யூ சார்.